கிட்ட வந்தா தானே சொல்ல முடியும். சரி நானே கிட்ட வந்துடுறேன். ஐயோ அங்க என்ன நடக்க போதோ? ஐயோ தப்பு, அங்க நடக்க போறது என்னவோ. கண்டுபிடிக்கும். ஏன் எனக்கு இந்த ரெட் ரோஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? வாவ், இது ரெட் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. பிடிக்கும்னு நான் இந்த ரோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஆனா நீ நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ கொடுத்துட்ட. இவத பாலா பிடிக்கும்னாக்க வாங்கிருக்கா. இது எனக்காக வாங்கலையா சார்? ஏன் என்கிட்ட போய் சொன்ன எனக்காக வாங்குனேன்னு? இல்ல இது உங்களுக்காக தான் வேண்டியது. இவன் போய் சொல்றான், இவன் பேச்சு நம்பாதீங்க. இல்ல Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. 1 2 3 வரலாமா? ஏனுங்க அதான் உள்ளார வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன உள்ளார வரலாமா வேண்டாமான்னு? உள்ளார வாங்க. ஹாய் ஹாய். இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு கலா. இது கண்டிப்பா உங்க செலக்ஷனா தான் இருக்கும். எப்ப எடுத்தீங்க? எங்க எடுத்தீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என்ற வீட்டுக்காரரு கல்யாணத்துக்கு முதல்ல என்ன ஆசை ஆசையா ஒப்பனக்கார வீதிக்கு கூட்டிட்டு போய், ஏ கலா உன் நேரத்துக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குன்னு எடுத்து கொடுத்தாருமோ என்ற கரகம் நான் இங்க வந்து கிடக்கேன். உன்ற கதையை கேட்டா எனக்கே அழுகாச்சியா வருது கலா. உன்ற வீட்டுக்காரர் என்ன அவ்வளவு மோசமானவரா? ஆமா, நீங்க அவரை தனியா விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. போங்க, நீங்க என்ன கோயம்புத்தூருங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நம்ம ஊர் பாஷையில நல்லா பேசுறீங்களே, அதான் கேட்டேன். அது பழக்க தோஷம். நான் யார் கூட பேசினாலும் உடனே உங்க ஆக்சென்ட் எனக்கு வந்துரும். அது சரி, உங்க வீட்டுக்கார பத்தி ஏதோ சொன்னீங்களே, சொல்லுங்க. அந்த பிசாசு பத்தி ஏன் கேக்குறீங்க? அந்த பிசாசு கூட வாழ பிடிக்கலன்னு இங்கிட்டு வந்தா இங்க வீட்டுக்கு வீடு பிசாசுங்களா இருக்கு. ஏய், யார பாத்துட்டு பிசாசுங்கற? ஐயோ, நான் உன்னை ஏமா பிசாசுன்னு சொல்ல போறேன்? ஆமா நீ ஏன் ரத்த கட்டறியாச்சே? யார பார்த்து ரத்த கட்டறின்னு சொன்ன? இப்ப நீ யாரடி சொன்ன? நீ தானடி சொன்னாச்சே என்ற புருஷன் சரியில்லைன்னு நானே நாதித்து கிடக்க. இவ வேற வெந்த புள்ள வேலை பாச்சுறா. யாரு வெந்த புள்ள வேலை பாச்சுறா? ஹலோ. சரி, நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேனே. ஓகே, என்னங்க போங்க. தெருக்கூத்துக்கு மைக் செட் பண்ற மாதிரி வந்தீங்க, பேசுறீங்க, இப்ப போறீங்க. மைக்கெல்லாம் செட் பண்ணியாச்சா? மைக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆனாலும் பாத்துட்டேன். எதை? தெருக்கூத்து நல்லா இருந்துச்சு. பை. என்ன இது? ஆடு திருந கள்ளநாட்டம் இதையே மிரண்டுட்டு போகுது. சரி, அத விடு. இப்ப நீ யார பிசாசு? ஏய், நான் உன பிசாசு சொல்லடி. நீ தான ரத்த கட்டறின்னு சொன்ன. நீ தானே நான் வரும்போது பிசாசு சொல்லிட்டு இருந்த. என்னடி இப்ப என்ன? உப்ளி குட் மார்னிங். இதோ வந்துட்டேன். மேடம், கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? வாட்? ப்ளீஸ் எழுந்துறீங்களேன். ப்ளீஸ் டேக் யூர் சீட். 1 minute. மேடம், என்ன சாப்பிடுறீங்க? ஹாட் காஃபி. ஹாட் காஃபி? உங்களுக்காக சூப்பர் காஃபியோட வரேன். ஓ, வணக்கம். எப்படித்தான் தெரியுமோ தேடி பிடிச்சு வந்துடுறான். ஏய், நீ எப்படிங்க? நான் எப்படி வேணாலும் வருவேன், அதான் என்னோட ஸ்டைல். என்ன இது, கிஃப்டா? ஆமா. டேய் நரம்பா, கிஃப்டா கொடுக்குற கிஃப்ட
உனக்கு ஒரு நாள் வைக்கிறேன்டா வெட்டு. நான் உங்களை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ரோஜாவா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க மனசு முழுவதும் ரோஜா பூவா நிரம்பி வழியணும். வழியண்டா. டேக் இட். வழியும். ஓகே, என்ன விஷயம்? எதுக்கு இந்த gift? ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன குட் நியூஸ்? உங்க எனிமி அதான் உங்க ஹஸ்பண்ட் ஒரு டெண்டர் கொடுத்திருக்காரு. என்னது? டெண்டர் கொடுத்திருக்கானா? எங்க கொடுத்திருக்கான்? எங்க கொடுத்திருக்காங்கங்கிறது தேவையில்லை, எவ்வளவுங்கிறது தான் முக்கியம். எவ்வளோ? 1 இல்ல 2 இல்ல 50 லட்சம் 50 lakhs 50 lakhs. அந்த டெண்டர் அவனுக்கு கிடைக்கவே கூடாது. ₹1 கம்மியா கோட் பண்ணியாவது அந்த டெண்டரை நான் வாங்கியாகணும். கரெக்ட். ரோஷனா அப்படிதான் இருக்கணும். இப்போ உங்களை இந்த கோவத்துல பாக்கும்போது அப்படியே அந்த ஆளு மட்டும் இப்ப இங்க வந்தா இந்த காஃபி எடுத்து அப்படியே உன் மூஞ்சில ஊத்துன போல இருக்குமே. எஸ், இப்ப மட்டும் அவன் என் முன்னாடி வந்தா இந்த காஃபி அவன் மூஞ்சில ஊத்திடுவேன். அதேதான். கோவத்தை அடக்கிறது ரொம்ப தப்பு. இவனை அவனா நினைச்சு ஊத்திருங்க. இது இவன் போட்ட காப்பி மாதிரியே தெரியலையே. நல்லா இருக்கே பே. போங்கோ. சத்தமா பேசுது. நில பேசு. என்ன பண்ற? எஃப்எம் கேக்குறியா? எஃப்எம்மா? அதான் மூமாசாவோட சேனல் ரேடியோ ரிசீவர் போங்கோ மிர்ச்சி. ஏண்டா நீ கேக்குறியா? ஆமா, இது அப்படியே கிரிக்கெட்டு எல்லாரும் காதுல வச்சு கேட்டுக்கிட்டே இருக்க. கிரிக்கெட்டோ இல்லையோ, ஆனா ஆடுறது நம்ம பாய்ஸ் தானே. அங்க ராக்ஸ் 4 அடிப்பான், அதுக்கப்புறம் சாம் 6 அடிப்பான். ஆனா இந்த 2 பசங்களையும் நான் அடிக்கிற அடியில பவுண்டரியை தாண்டி போய் விழ போறாங்க. அது ஒன்ன மாதிரி எனக்கு கோவம் வருதுடா. ஆனா என்னமோ தெரியல, கோவம் வரும்போதெல்லாம் சென்டிமெண்டா ஏதோ நடுவுல வந்து தடுக்குது. நல்லா பழகி ஆடி பாடி ஜாலியா இருந்த பசங்களை நான் தப்பா நினைக்கல. ஆனா இவங்க தப்பா போயிடுவாங்களோன்னு ஒரு பாசமான ஒரு பயம். அதுக்குதான் இந்த மைக் சிஸ்டம் பக்கத்திலேயே எல்லை காவல் மாதிரி இருக்க வேண்டியதா போச்சு. எல்லை காவலா? நீ ஒண்ணு செய், கையில பெருசா ஒரு அருவாளை தூக்கி வச்சுக்க, ஐயனார் மாதிரியே இருப்ப. ஏ அர்து, நீ கொஞ்ச நேரம் கேளுடா, நான் போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இது என்ன ஷிஃப்ட் டியூட்டியா? மாறி மாறி கேட்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறல்ல, கேட்டுக்கிற. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆஹா, ஓஹோ, என்ன இசை! அக அக அக, சூப்பர். என்ன இவன்? பின்ற தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்கான். டேய், என்னடா குடுறாங்க? குடு. பொங்கோ. ஹேய், பாடுறாங்க. யாரடா பாடுறாங்க? கூட யார் இருக்கா? சாம ராக்ஸா? சொல்லுடா. ஏய் சொல்லுடா. ஐயோ 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 ஐயோ, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் சாம ராக்ஸா சாம ராக்ஸா அப்படின்னு வேண்டியது. மூமாசா கிளப்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரேடியோல. குடு. ஓ அப்படியா? சரி, அப்ப நீ கண்டினியூ பண்ணு. പാരഡൈസ്. സബാഷ്, എന്റെ സ്നേഹിതൻ റാക്സ് എവിടെ വന്നു? ഏയ് അതിലെ ആരുല്ലയാ? அதான் நீ இருக்கியே. ஓ வண்டியா? ஹேய், என்ன ராக்ஸ் வந்துட்டனா? யோ குடு 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 குடு. நான் உனக்கு ஒன்று தரப்போறேன், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கா? என்ன என்ன? நீ கிட்ட வந்தா தான் தர முடியும். இல்ல இல்ல, நீ முதல்ல சொல்ல, அப்பதான் நான் கிட்ட வருவேன். இல்ல இல்ல, நீ கிட்ட வந்தா தானே சொல்ல முடியும். சரி, நானே கிட்ட வந்துடுறேன். ஐயோ,
அங்க என்ன நடக்க போதோ? ஆ, ஆ, ஐயோ தப்பு, அங்க நடக்க போறது என்னவோ. கண்ணு முடிக்கோ ஏன் ஆ, அப்படி என்ன சர்ப்ரைஸ்? நீ கண்ணு முடிக்கோ, அதுக்கப்புறம் தான் என்னால தர முடியும். ப்ளீஸ் எனக்காக. சரி சரி, நான் கண்ணு முடிக்கிறேன். நான் கண்ணு முடிட்டேன், சொல்லு. கண்ணு திறக்க மாட்டியே? ம்ஹும். மாட்டேல்ல. ம்ஹும். நான் தரப்போறேன். நான் தரப்போறேன். தந்துருவேன். அந்த அளவுக்கு போயிட்டானா? ரொம்ப நல்லா இருக்கு ராக்ஸ். ஸ்பீக்கர்லயே இவ்ளோ சவுண்டா? பையன் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடா தான் போறான். இது என்ன நடக்குதுன்னு பாப்பா. குடு குடு. ஏய், ரொம்ப நல்லா இருக்கு ராக்ஸ். திமிரு பாரு, நல்லா இருக்காமா. ஆமா, எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? உங்களுக்காக தான். என்ன உங்களுக்காக தான்? இல்ல, வரும்போது அப்படியே. எதுக்கு வரும்போது இப்படியே? சும்மா ஒரு இதுதான். என்ன இதுதான்? இல்ல, சும்மா ஒரு ஜோலிதான். என்ன ஜாலிக்காக தான்? இல்ல, ஒரு ஹாப்பி மூட்ல அப்படியே வாங்கிட்டேன். ஹாப்பியா? அது ஏன்? சும்மா சும்மா. பாத்தியா இவனுக்கு திமிர? சும்மாவா சும்மா. ஹேய், சும்மா கேளுடா. நீ வேற நடுவுல இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. என்ன சும்மா சும்மா? அது ஏன்? சும்மா. நீங்க இப்படி சும்மா சும்மா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு விளக்கெல்லாம் சொல்ல தெரியல. அதுக்கு தான் கேக்குறேன், எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, நான் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டேன். வேணா சாப்பிடுங்கோ, அப்படி பிடிக்கலன்னா கொடுத்துருங்கோ. நான் போய் என்ன நாய்க்கு போட்டுருவியா? இல்ல இல்ல இல்ல, நாய்க்கெல்லாம் ஒண்ணு போட மாட்டேன். அப்படியே நீங்க கொடுத்தேன்னா நான் அர்துக்கோ சாமுக்கோ பொங்கோக்கோ கொடுத்துருவேன். அவ சாப்பிட்டு போயிடுவா. அவ தான் நாய்க்கு போட்டது கூட எடுத்து சாப்பிடுவாளே. ஓகே ஓகே, நீ எனக்காக ஆசையா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. இது நானே சாப்பிடுறேன். தேங்க்யூ. இப்பதான் ஞாபகம் வருது, இந்த பீஸா பாய்க்கு பணம் கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டேன். அவன் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, நீ இதை சாப்பிட்டுட்டு இது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, பை பை. ஹேய், அப்ப ராக்ஸ் வாங்கி கொடுத்தது பிஸாடா? ச்சே, நம்ம பிசான்னு தெரியாம தப்பா எடுத்துக்கிட்டோமே பொங்கோ. ஓ, இதெல்லாம் சரி அர்து. ஆனா யோசிச்சு பாரு, ராக்ஸ் எதுக்காக அந்த பொம்பளைக்கு பிஸா வாங்கி கொடுக்கணும்? அங்கதான் எங்கேயோ தப்பு இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா உன் கிரிட்டிக்கல் லா புத்திய? என்னைக்காச்சு உருப்படியா கேஸ் கிளையண்ட்னு கோர்ட்டு வாசப்படிய நீ மிதிச்சிருக்க? ஹேய், நான் எதுக்கு கோர்ட்டோட வாசல் மிதிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? கேளு, நான் என்ன தப்பு பண்ண நல்லா கேளு. மண்டு மண்டு, நீ ஒரு லாயர் பொங்கோ. நான் ஒரு லாயர்ல, மறந்தே போச்சு. கூட 2 குமாஸ்தாவை வச்சுக்க. எதுக்கு? நீ ஒரு லாயர்னு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும்ல. அதெல்லாம் சரி. ஹேய், நம்ம டாபிக்கே மறந்துட்டோம். என்ன பேசிட்டு இருந்தோம்? இத்தனை நேரத்துக்கு அந்த ராக்ஸும் தேவி பாரடைஸும் பிஸாவை சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்களே. டேய், ஏன்டா அழுவுற? உனக்கு தெரியாது, ராக்ஸ் இந்த மாதிரி ஒரு நாள் கூட எனக்கு ஆசையா பிஸா வாங்கி கொடுத்ததில்ல போகும். மக்கு மக்கு, இப்ப நீதான் மக்கு. டேய், பீஸா சாப்பிடுறதா முக்கியம்? ராக்ஸ் வந்தான், பீஸா வாங்கி கொடுத்தான். இப்ப சாம் வரானான்னு பாப்போம். பாப்போம் இல்ல கேப்போம். குடு. என்னம்மா அல்சேஷன் நாய் மாதிரி படுத்துருக்க? ஏய், விளையாட்டு புள்ள மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி என்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நிலைமை பாத்தியா? ஏன், என்னாச்சு? என்னாச்சு தெரியாத மாதிரி கேட்கறான் பாரு. டேய், இடுப்புல பேண்ட்டே நிக்க மாட்டேங்குதுடா. முன்னாடி இருக்கிற கொக்கிய 3 சுத்தி மறுபடியும் பின்னாடி மாட்டிருக்கேன். தெரியுமா உனக்கு? மாமா, நீ சரியா சாப்பிடாம போயிட்டிய, அதனாலதான் பேண்ட் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. யூ டோன்ட் வரி, நான் எதுக்கு இருக்கேன்? நான் இருக்கேன் மாமா உனக்கு. என்னடா இது இவ்வளவு பெரிய கேரியர்? நீ தானே சொன்ன உன் லைஃப்ல உனக்கு ஒரு கேரியர் வேணும்னு. ஐயோ, நான் சொன்னது வாழ்க்கையில உழைச்சு முன்னுக்கு வர்ற கேரியரா? இது தண்ட கருமாந்திரம் பிடிச்சவன் எல்லாம் திங்கிற கேரியர் மாமா. அதுல இருக்கிற ஐட்டம்லாம் சாதாரண ஐட்டம் இல்ல. டிஸ்கவரி அனிமல் பிளான்ட்ல இருக்கிறதெல்லாம் வெட்டி மசாலா போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன். இது நீ சாப்பிட்டன்னு வச்சுக்க, மொத்தமா போயிருவேங்கறியா? சரியா போயின்னு சொன்ன மாமா. இதுவா, இது வெறும் தயிர் சாதம். தயிர் சாதமா? டேய், அதான்டா இப்ப எனக்கு மருந்து மாதிரி. குடுறா, சாப்பிட்றேன். மாமா, உனக்கு தான் இவ்வளவு இருக்குல்ல, இதை சாப்பிடு. இவ்வளவு இருக்குது, ஆசையா தான் இருக்குது. ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமையில இதை தொட்டு, ஐயோ
கொதி கொண்டு வந்திருக்கிறியா? பிரமாதமா இருக்குமே. நான் இதை சாப்பிட முடியாத. இதை வாயால சாப்பிட்டா எனக்கு வயித்தால போக ஆரம்பிச்சிருமே. எனக்கு இதெல்லாம் வேண்டாண்டா. அந்த தயிர் சாதத்தையே கொடு. மாம்சே, நீ இதெல்லாம் சாப்பிட்டாதான் உன் பேண்ட் இடுப்புல நிக்கும். நீயே சாப்பிடு. நான் ஒரு மாசத்துக்கு இடுப்புல பேண்டே போடலடா. ஆளை விடு. அந்த தயிர் சாதத்தையே குடுறா. கொடுக்க மாட்டேன். அட குடுறா. கொடுக்க மாட்டேன். அட குடுறானா? கொடுக்க மாட்டேன். குடு. கொடுக்க மாட்டேன். குடுறா. கொடுக்க மாட்டேன். சாப்பிடணும். வேணாம். பசிக்குது. வேணாம். அட பாவி, கை கெட்டத வாய் கெட்டா பண்ணிட்டியாடா. என்ன டேய், நான் இந்த தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவோம் டாக்டரே சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நான் இதே சாப்பிட்டு. Stop it. Stop it. Stop it. ஐயோ, தயிர் சோறுடா, எனக்கு வேணும்டா. கீழே விழுந்ததை சாப்பிடக்கூடாது, வியாதி வரும். ஐயோ, இப்ப எனக்கு இருக்கிற வியாதிக்கு டாக்டர் இதைத்தாண்டா சாப்பிட சொல்லியிருக்காரு. உனக்கு தான் இவ்வளவு வச்சிருக்கல, இதை சாப்பிடு. வேண்டாம். உனக்கு வேணானா இந்த அனிமல் பிளான்ட் டிஸ்கவரி என்ன பண்றது? வேர்ல்ட் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணு. அதெல்லாம் முடியாது. போய் காட்டுல கொண்டு போய் போடுறா. அதுவும் முடியாது. அப்ப நீயே தின்னு தொலை. மாமா, உனக்காக வேணா நான் சாப்பிடுறேன். தின்னு தின்னு. என்னடா இது? என்னது, இன்னும் சாகலையா? நல்ல வெட கோழி போல் இருக்குது. நான் பழம் இருக்கிறேன். சாப்பிடும் போது பழம் பாடுற. என் தலையெழுத்துறா. சாப்பிடும் போது பார்த்தா எனக்கு பிடிக்காது. தலை தொங்க போடு. அது 2 லெக் பீஸாக்கு தொங்க போடு. நீ எத்தனை கால் வச்சிருக்க? Chili chop chop, a la chili chop. Dance your chili chop, a la chili chop. ரோஸ், ரெட் ரோஸ், எனக்கு பிடிச்ச ரோஸ். உங்களுக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்குமானா? அப்போ இதை யாருக்கு கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். ஏய் பாருடா, கரெக்டா வந்துட்டான் ரோஸோட. அவன் பிசாவோட வந்தா இவன் ரோஸோட வரானா? இந்த ரோஸ்ல தேன் வடியாது, ஜொல்லு தான் வழியும். எனக்கு இந்த ரெட் ரோஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? வாவ், இது ரெட் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. பிடிக்கும்னு நான் இந்த ரோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ கொடுத்துட்ட. அப்போ இது யாருக்கு? அப்ப இது உங்களுக்கு தான் பிடிக்குமே. எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு ரோஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ யோ 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 யோ. Thank you. சாம், இது எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. இத நான் எப்படின்னு சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? அதாவது பூக்குற எல்லா பூவுமே ஆலயத்துக்கு போகாது. அதுல 1-2 மிஸ் ஆகி இந்த மாதிரி சேத்துல விழும். அது மாதிரி இருக்கு இது. What? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ரோஸ் உங்களுக்கு அழகா இல்ல. ஏன்? ஏன்னா இந்த ரோஸை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதனாலதான் அப்படி சொன்னேன். Oh Sam, thank you. Thanks a lot. Thank you very much. டேய், இது ரொம்ப டூ மச்டா. எது? தோ இப்ப செஞ்சிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணேன்? நான் தான் இங்க வந்தேன், நீ தான் என் பின்னாடி வந்த. நானா இங்க முதல்ல வந்தேன். இத என்ன நம்ப சொல்றியா? நம்பி தாண்டா ஆகணும். வேணா நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? இது ப்ரூவ் பண்ணுவியா? இங்க என்ன டோக்கன் போட்டா வச்சிருக்காங்க நம்பர் பார்த்து வர்றதுக்கு?
இத பாருடா, சொன்னா கேளு. நீ இடைஞ்சலா உக்க வந்துட்டு இருக்க. இடைஞ்சலாக்குனா கொஞ்சம் தள்ளி நில்டா போட. டேய் சாம், சொன்னா கேளுடா. ஏய் நீ சொல்லி என்னால கேட்க முடியாதுடா, நீ வெளியில போ. நான் வெளியில போலமா? நான் பாரடைஸ பார்க்க வந்தேன். அவன் போய்க்கிறேன். எதுக்கு 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 எதுக்கு? நான் வந்த வேலையை முடிக்கல போனோம். ஏய் நீ பேசுறதே ஒரு மாதிரி இருக்குடா. அதெல்லாம் சொன்னா புரியாது. பாரடைஸ் வந்தா எல்லாம் உனக்கே நன்னா புரிஞ்சிரும். பாரடைஸ் வந்துட்டேன். போடா போடா. ஏய் உன்ன ராக்ஸ், உன் குரல் கேட்டதும் பிஸாவை தேட ஆரம்பிச்சேன். இப்பதான் கிடைச்சது. எதுக்காக தேடணும்? வெச்ச இடத்த மறந்துட்டேன். இனிமே நீங்க வச்ச இடத்த மறந்துட்டீங்கன்னா கவலையே பட வேண்டாம். ஏன்? நம்ம சாம் இருக்கானோ மோப்ப முடிச்சு அப்படியே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். ஏய் அப்ப என்ன நாயின்றியா? அத நான் சொல்லி வர நோக்கு தெரியலமா. சரி, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டியோனோ, நான் இந்த பீட்சா சாப்பிடவாக்கு வந்தேன். ஓ நீ அப்போ பீட்சா சாப்பிட தான் வந்தியா? அப்ப ஏன்டா என்கிட்ட தேவலாம சண்டை போட்டாங்க? வேற என்னமோ நினைச்சுட்டு இருந்தா நான் என்ன வாக்கு பண்றது? சரி, நீங்க எதுக்காக வந்திருக்காய்? நான் அத நான் சொல்றேன். சாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக இந்த ரோஸை எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. உங்களுக்கு பிடிக்கும்னா இரு பாரடைஸ் இவத பாலாக்கு பிடிக்கும்னாக்கு வாங்கிருக்கான். இது எனக்காக வாங்கலையா? சாம் ஏன் என்கிட்ட போய் சொன்ன எனக்காக வாங்குனேன்னு? இல்ல இது உங்களுக்காக தான் வாங்கிட்டேன். இவன் போய் சொல்றான். இவன் பேச்சு நம்பாதீங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன். உண்மை சொல்லு. மரியாதை உண்மை சொல்லு. நீ பாலாக்காக தான் வாங்குன. இல்ல நீ பாலாக்காக தான் வாங்குன. அப்படி நான் சொல்றேனே. இல்ல நீ பாலாக்காக தான் வாங்குன. இல்ல உங்களுக்காக தான் வாங்கிட்டேன். இல்ல நான் நம்ப மாட்டேன். நீ பாலாக்காக தான் வாங்குன. பொங்கோ, இதுக்கு மேல அந்த ரெண்டு பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? அட பாவி தடிமாடு. கனெக்ஷனை உடைச்சிட்டேடா உன் கோபத்துல. இனிமே அங்க என்ன நடக்குமோ எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆமா, இது அப்படியே லைவ் டெலிகாஸ்ட். இங்க இருந்து டைரக்டா வியூ பண்ணி தான் பார்க்கணும். இல்ல இத நம்ம இங்க இருந்து கேக்குறத விட நேரா போய் அவனுக்கு ரெண்டு பேரையும் தூரத்துல இருந்து பாப்போம். வா.